Hi. So, if you really want to change your life immediately, but you don't know where to start and how to start, I will tell you. First, first thing you have to do is gratitude. You need to feel very thankful and grateful for what you're having right now, because that's what the abundant system. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அபண்டண்ட்டாக ஃபீல் பண்ணணும். லைக் யூ ஹேவிங் எவ்ரி திங். உங்களுக்கு வந்து ஓன் பெட் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆல்சோ வாட்டர், ஃபுட், இந்த மாதிரி பேசிக்கான எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து நன்றி சொல்லிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இல்லைன்ற ஃபீலே வராது. நீங்கள் ஜஸ்ட்டு பிக் பண்ணி பாருங்களேன், யோசித்து பாருங்கள், ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ விஷயம் ஃபஸ்ட்டு இருக்குது. ஏன்னா உங்களோட இப்போ இருக்க கரண்ட் லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் லைஃபாக இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், யோசிங்க உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கலாம், மைக்ரோஃபோன் இருக்கலாம், அண்ட் சார்ஜர் அண்ட் கரண்ட் இருக்குது உங்கள் வீட்டில். ஆல்சோ உங்கள் வீட்டில் தண்ணி இருக்குது, சாப்பாடு இருக்குது, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, அண்ட் யூ ஆர் ஏபிள் டு லிவ் த நார்மல் லைஃப். நிறைய பேருக்கு நார்மல் லைஃபே ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ நீங்கள் நார்மலாகவே நல்லா இருக்கீங்க. ஓகே, உங்கள்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை, நீங்கள் பெஸ்ட்டான லைஃப் தான் வாழ்கிறீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். ஆல்சோ உங்கள்கிட்ட இருக்க லேக் இல்லாத விஷயத்தை யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு திங்கிங்கில் வந்துட்டு இருக்காதீங்க. உங்கள் டேவே வந்து எப்பயுமே அது ஒரு நெகட்டிவான ஸ்டார்ட்டாக கொண்டு போகும். ஸோ எப்போ யோசித்தாலும் எழுந்திருக்கும் போதே கிரேட்ஃபுல்லாக எழுந்திருங்க. ஓகே, இன்றைக்கி தான் எந்திரிச்சிட்டேன், ஐம் அலைவ் டுடே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த ஜென்ரஸான ஒரு ஸ்டேட்டுக்கு வரணுன்னா, நீங்கள் அபண்டண்ட்டாக ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணணும். ஸோ எழுந்திருக்கும் போதே நன்றி சொல்லிவிட்டு எழுந்திருங்க. அன்றைக்கி காலைல உங்களுக்கு தண்ணி கிடைக்கிது, இல்லை காலைல ஒரு டீ போட்டு குடிக்கிறீங்க, ஆல்சோ நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல ஃபுட்டு இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிது, நல்லா உங்களுக்கான கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு ரூம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா தான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கும், சேஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கப்படவே முடியாது. இது அப்படியே உங்கள்கிட்ட ஸ்டே ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஆல்சோ உங்கள்கிட்ட இப்போ இருக்க உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் வீட்லேயோ இருக்க பணம், உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க. இவ்வளோ விஷயம் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு அபண்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. லைக் ஒரு எண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்கள் திங்க் பண்ண நிறைய விஷயம் உங்கள் மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போவே நீங்கள் வந்து ஒரு ஜென்ரஸ் ஸ்டேட்டுக்கு வரதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு காமான ஒரு நர்வஸ் சிஸ்டம் வேணும். நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நான் ட்ரீம் லைஃப்குள்ளே ஸ்டெப் இன் ஆகணும், ஐ ரியலி வாண்ட் டு ஸ்டெப் இன் டு மை ட்ரீம் ரியாலிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரீம் ரியாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்கணுன்ற ஒரு வியூ இருக்கணும். லைக் என்னோடய ட்ரீம் லைஃப் இப்படி தான் இருக்கணும், பெரிய பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு. லைக் அதை வந்து ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். ஆல்சோ அது ஏன்னா பேப்பரில் கொண்டு வரும்போதே உங்கள் மைண்டிலேருந்து இது வந்துட்டு ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ 3D ரியாலிட்டிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஒரு பாதி விஷயம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஈஸியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த காக்கா வேறு, தட்ஸ் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட், ஸோ நீங்கள் பேப்பரில் வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக உங்கள் இன்டென்ஷனை கிளியராக செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கார் வேணும், ஒரு ட்ரீம் ஜாப் வேணும், இல்லை ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், ஆர்எல்ஸ் லைக் வாட் எவர் இட் இஸ், உங்கள் ட்ரீம் ரியாலிட்டி இப்படி இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்கள் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஐ மீன், நீங்கள் ஃபஸ்ட்டு லேக் ஸ்டேட்லேருந்து ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வரணும். ஸோ உங்களதில் எது ஃபில் பண்ண வேண்டிய கப், எல்லா கப்பையும் பாருங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப் கப் எப்படி இருக்குது, ஆல்சோ உங்கள் கரியர் எப்படி இருக்குது, உங்கள்கிட்ட இப்போ மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கா, எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இப்போ இருக்குது, ஃபினான்ஷியலி நீங்கள் அபண்டண்ட்டாக இருக்கீங்களா, ஆல்சோ உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது,
உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது. ஸோ இப்படி எல்லா கப்லேயும் என்னென்ன தேவை அப்படின்றத பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தானே ஒரு லைஃப்பாக நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அதை எழுதுங்க. எப்படி உங்கள் ட்ரீம் லைஃப் லிட்ரலி இருக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதுங்க. நீங்கள் எப்பயுமே ட்ரீம் பண்ண அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு ரொம்பவே கிளியராக டீட்டெயில்டாக, ஏன்னா இன்டென்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக அது வேணும்னு நினைக்கணும். எனக்கு இன்றைக்கி இந்த லைஃப் வேணும், அப்புறம் நாளைக்கு இல்லை வேணாம், ஐ வுட் செட்டில் ஃபார் லெஸ், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் கார் வேணும்னு எனக்கு நினைக்கிறீங்க. பட் உங்களோட கரண்ட் ஸ்டேட்டை பார்த்துட்டு, இப்போ நான் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு இது ஒரு பைக் வாங்கவே காசு இல்லை, ஒரு சைக்கிள் வாங்கவே காசு இல்லை, நான் எப்படி இந்த கார்லாம் ஒரு 20 lakhs ஒரு 50 lakhs கொடுத்துலாம் இந்த கார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, நெக்ஸ்ட் டே உங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, வேவரிங் ஆகிட்டே இருக்குது. லைக் நீங்கள் வந்து சேச்சுரேட் பண்ணணும், உங்கள் மைண்டை வந்துட்டு ஃபேர்மாக வச்சுக்கணும். ஒன்று வேணும்னா அது வேணும், அது கன்ஃபார்மாக எனக்கு வேணும், அது என்னோடது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணணும். ஸோ அந்த இன்டென்ஷன் இருந்தால் மட்டும் அதை எழுத ஆரம்பிங்க. அதை எழுதுனதுக்கப்புறம் ஸ்பீக் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களோட ஓன் வாய்ஸ்க்கு நிறைய பவர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி என்ன சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி பேசிகிட்ருக்கீங்க, எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட எப்படி இருக்குது, நீங்கள் மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, அந்த ட்ரீம் ரியாலிட்டியில் எப்படி நீங்கள் ஒரு பர்சனாக சர்வைவ் ஆகுறீங்களோ அந்த பர்சனோட பர்சனாலிட்டி அண்ட் தென் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்க எப்படி நடந்துப்பாங்க, லிட்ரலி அவங்களோட ஃபுல் எவ்ரிதிங், அந்த ஃபுல் டீட்டெயில்டு. இப்போ ஒரு ஆக்டர் இருக்காங்க, அந்த ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த கேரக்டருக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுவாங்க. ஓகே, அந்த ஒரு நம்ம எப்படி ஒரு வில்லி அப்படின்னு நம்புகிறோன்னா, அவங்க ரியல் லைஃப்பில் அவங்க வந்து ஒரு நல்ல பர்சனாக இருப்பாங்க. ஆனால் ஒரு மூவியில் அவங்கள நம்ம வில்லனாக பார்க்குறோம். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்துட்டு அவங்கள ரொம்பவே லைக் அவங்க அந்த கேரக்டர்லேயே ஃபுல்லாக அவங்கள மூழ்கடிச்சிக்கிறாங்க. ஓகே, அதுதான் அதை வந்து நம்ம நம்புகிற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. லிட்ரலி தே லிவ்டு த கேரக்டர். சில பேர் வந்து அந்த மூவி முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த கேரக்டர் கேரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களோட கேரக்டர், ஃப்யூச்சர் கேரக்டரை நீங்கள் கேரி பண்ணணும். ரைட் நவ், இப்போவே நீங்கள் கேரி பண்ணணும். சம்டைம்ஸ் இது வந்து நம்மளோட 3D சிச்சுவேஷன்ஸும் நம்மளோட சரௌண்டிங்கும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் நீங்கள் தனியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக உங்கள் மார்னிங்ஸை பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் டோன் தான் உங்களை வந்து அந்த ரெஸ்ட் ஆஃப் த டேக்கு வந்து கேரி பண்ணும். அந்த எனர்ஜி தான் கேரி பண்ணும். எல்லாமே இங்கே எனர்ஜி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மார்னிங்கை ரொம்ப கிராட்டிடியூடோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நன்றி சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 minutes வந்துட்டு மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் மீன்ஸ் எதுக்குன்னா உங்கள் நர்வஸ் சிஸ்டம் காமாக இருக்கணும். ஏன்னா எழுந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிராட்டிடியூட் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மைண்டுக்குள்ளாரையும் சொல்லலாம், மனசுக்குள்ளாரையும் சொல்லலாம், வெளியிலையும் சொல்லலாம். ஓகே, நீங்கள் வெளியில் சொல்லும்போது இன்னமுமே உங்கள் ஓன் வாய்ஸில் சொல்லும்போது அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியை வந்து வெளியே அனுப்பும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதே தான் உங்கள் ட்ரீம் ரியாலிட்டியை யூ நீட் டு ஸ்பீக் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அதை வெளியில் கொண்டு வரணும். உங்கள் ட்ரீம் ரியாலிட்டி இப்படி இருக்கணும், நான் இப்படிப்பட்ட பர்சன்னு சொல்லிட்டு. ஸோ செல்ஃப் கான்செப்ட் வந்து ரொம்ப புவராக இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் இஃப் யூ நீட் டு ஸ்டெப் இன், நீங்கள் வந்து இதுக்கு நான் போகணும், இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணணும், என்னோடய ட்ரீமான ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கனவாகவே போயிடும். ஏன்னா செல்ஃப் கான்செப்டில் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்துட்டு நீங்கள் நேச்சுரலாகவே வந்து நீங்கள் ரொம்ப அன்லக்கி, எனக்கு எதுவுமே கிடைக்காது, என்னோடய லைஃப்லேயே வந்துட்டு நான் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பேன், நான் எழுந்திருக்கும் போதே எனக்கு ஏன்டா எழுந்திருக்கிறோம் அப்படின்னு டெஸ்பரேட்டாகவும் ரொம்ப வெக்ஸாகவும் ஒரு கேங் இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றணும். உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கான்செப்டெல்லாம் மாற்றணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பாஸ்ட் பிலீஃப் தான் அந்த மெமரி. லைக் இப்போது நீங்கள் ரைட் நோ என்ன நீங்கள் வாழ்கிறீங்களோ, இந்த 3 months இல்லை இந்த 3 weeks இல்லை இந்த 1 week இல்லை இந்த 3 days
எப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக உங்களை எப்படி கேரி பண்ணுறீங்க, அதுதான் நெக்ஸ்ட் டே அந்த எனர்ஜி வந்து கேரி ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ வந்து சோகப்பாட்டு பாடிட்டுருக்கீங்கன்னா, என் லைஃப் இப்படி இருக்குது சோகமாக இருக்குன்னா, அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், அந்த ரியாலிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைக் அட்ராக்ட் லைக் அப்படின்றது தான் இதில் விஷயமே. ஸோ வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் நல்லது கேட்குறீங்களா, கெட்டது கேட்குறீங்களா, சோகமாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா, எந்த லாங்குவேஜும் புரியாது. நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் பீயிங். ஸோ வந்து உங்கள் எனர்ஜி மட்டும்தான் வெளியில் வந்துட்டு கேரி ஆகும். இப்போ இந்த எனர்ஜி தான் இவங்க வெளியில் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதே எனர்ஜியும் உங்கள்கிட்ட அதிகமாக அனுப்பும். லைக் எனர்ஜியாக அனுப்புறதுன்னு சொல்ல முடியாது, சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்துட்டு ஒரு டாக்ஸிக் பீப்புள் கூட வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. லைக் அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸாக இருக்கலாம். அவங்கக்கிட்டலாம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை வந்துட்டு நீங்கள் உங்களால் வந்து எடுத்துகிட்டு போக முடியாமல் சஃபர் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த சஃபரிங் எனர்ஜி வெளியில் போயிட்டு சஃபரிங் எனர்ஜியே கொண்டு வரும். திரும்ப அவங்க மூலியமாகவே அதே மாதிரி பீப்புளே உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ நியூ பீப்புள் கூட நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த விஷயம் எல்லாத்தையும் மாற்றணும். ஓகே, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டைம் எடுக்கும். அது என்னென்னா சப்கான்ஷியஸ் மைண்டை ரீவயர் பண்ணுறது. ஓகே, ஏன்னா உங்கள் மைண்ட் உங்களோட இன்னர் வேர்ல்டு தான் அவுட்டர் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால் சப்கான்ஷியஸ் ரீவயர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட டீப் பிலீஃப்ஸ் இருக்கு இல்லையா, 95% வந்து உங்கள் டீப் பிலீஃப் அதுபடி தான் உங்கள் வேர்ல்டே வந்து வெளியில் அவுட்டர் வேர்ல்டு ரியாலிட்டியே எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ 5% தான் நீங்கள் கான்ஷியஸாக திங்க் பண்ணுறது எல்லாமே நடக்கும். மற்றபடி எல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் நடந்துகிட்ருக்கும். ஸோ புதுசான ஒரு ட்ரீம் ரியாலிட்டியை உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பர்சனாலிட்டியோட ஸ்கில், அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க, அந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து லைக் நீங்களாக தான் உள்ளே செலுத்திக்கணும். நீங்களாக தான் லைக் அஃபர்மேஷன்ஸ் மாதிரி உள்ளே கொண்டு போய்க்கணும். அது வந்து நீங்கள் செலக்டிவ்லி யூ நீட் டு சூஸ். உங்களுக்கு எப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் ஃபீல் வருதோ. எல்லாருக்குமே டெய்லர் ஸ்டிச்சுடு தான். நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு அஃபர்மேஷன்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை, திருப்பி சொல்கிறேன், அதில் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை நீங்களே உருவாக்குங்க. நான் ஒரு பெஸ்ட்டு பர்சன், எனக்கு இன்றைக்கி நல்லது தான் நடக்கும். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகுவீங்க. ஒரு வேளை நீங்கள் விக்டிம் மைண்ட் செட்லேயோ இல்லை எனக்கு எப்பயுமே கெட்டது தான் நடக்கும், இந்த அன்லக்கியான பர்சன் தான் நான், எனக்கு எப்பயுமே ஐ எம் ஸோ அன்லக்கி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லக்கி பர்சன், உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அது வந்து ரொம்ப பேசிக் செல்ஃப் கான்செப்ட் தான், ரொம்ப பேசிக் செல்ஃப் லவ். அதுக்கு தான் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். உங்களை நீங்கள் ரொம்ப அதிகமாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எந்திரிச்சோன்னே உங்கள் பாடிக்கு தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் உங்கள் கூடயே இருக்குது. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போதோ இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போதோ உங்களை திரும்ப ரீஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் எவ்வளோ சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு கரெக்டாக தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க, நிறைய விஷயம் நீங்கள் வந்துட்டு அன்ஹெல்தியாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கூட நின்று இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ கரண்ட்லி நீங்கள் ஹெல்த்தியாக நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் நீங்கள் தான் அதிகமாக உங்கள் கூட இருந்திருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது ஹெல்ப்ஃபுல்லாக உங்கள் டஃப்பான டைம்லேயும் உங்கள் ஹார்டான டைம்லேயும் இருந்தாங்கன்னா அதுக்கெலாம் நன்றி சொல்லுங்கள். மெயினாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கிராட்டிடியூட் தான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கீ. கிராட்டிடியூட் இஸ் த அல்டிமேட் கீ. அது என்னென்னா உங்களை அபண்டன்ட் மைண்ட் செட்டில் வந்துட்டு வச்சுருக்கோம். ஆல்சோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குன்றது அது உணர்த்தும். ஸோ இது எல்லாமே சேஃபாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே அப்படியே நீடிச்சு இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி இது அதிகமாகிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நல்லது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரி நினச்சி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா எப்போவோ ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கும், அதை நினச்சி சோகப்படுறீங்கன்னா, பிடிக்கலன்னு சொல்கிறீங்கன்னா அது ஒரு ஃபீலிங், அது ஒரு எமோஷன். ஸோ அப்போ பிடிக்கலன்னு அதுக்கு ஒரு எமோஷன், சம் கைண்ட் ஆஃப் எமோஷனை நீங்கள் வெளியே அனுப்புகிறீங்க. ஸோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிது, திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி அக்செப்டடோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும். நீங்கள் இந்த விஷயம் வந்து
ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கலாம் உங்கள் லைஃப்பில், எது வேணால் இருக்கலாம். அந்த ஹாப்பியான விஷயம் திரும்பவும் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹாப்பி மொமெண்ட்டை திரும்பவும் நினச்சி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், அதை ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கான எமோஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் வரும். அந்த எமோஷன் வெளியில் எனர்ஜெட்டிக்காக வெளியே கேரி ஆகும், ஒரு வைப்ரேஷனாக வெளியில் போகும். சேம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷனும் சேம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்கள் லைஃப்பில் திரும்பவும் நடக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அந்த வைப்ரேஷனை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது. அந்த வைப்ரேஷனல் மேட்ச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த அலைன்மெண்ட் ரொம்ப ஈஸி. அதுக்கு நீங்கள் காமாக இருக்கணும், உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப காமாக இருக்கணும். இவ்வளோ தான் மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லிவிட்டு ரொம்ப காமாக இருக்கணும். கோபம், வெஞ்சன்ஸ், அப்புறம் மற்றவங்க மேலே வந்துட்டு பழி வாங்குகிற விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. மெயினாக இதெல்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அந்த மேனிஃபெஸ்டேஷன். மெயினாக நீங்கள் விக்டிம் மைண்ட் செட்டில் மட்டும் இருக்காதீங்க. உங்களை நீங்கள் வந்துட்டு கிடைக்காது, நான் இப்படி தான் என்னை எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிலீஃப் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு லிமிட்டிங் பிலீஃப் அண்ட் பாஸ்ட் பிலீஃப். இந்த பிலீஃப் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மைண்ட் வந்து நம்பும். உங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா அதை உங்கள் மைண்டே அக்செப்ட் பண்ணிக்காது. உங்களுக்கு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று எனக்கு தான் நடக்குதான்னு இது சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருந்ததுன்னு வைங்களேன், அது எப்படி கண்டினியூவாக நடக்கும்? ஸோ இது நார்மல். எனக்கு நல்லது நடக்குது. எப்படி நீங்கள் கெட்டது நடக்கிறது தான் உங்களுக்கு டீஃபால்ட்டுன்னு நீங்கள் நம்புறீங்களோ அதே மாதிரி நல்லது நடக்கிறது தான் உங்களோட டீஃபால்ட்டுன்னு நீங்கள் நம்பணும். யூ நீட் டு take out the negative belief, and then instead of thinking negative you need to put I think ஃபோர்ஸபிளியாச்சும் ஒரு பாசிட்டிவான பிலீஃப் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போயே ஆகணும். உங்கள் மைண்ட்குள்ளே நீங்கள் கொண்டு போயிடுங்க எப்படியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days வந்து நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபீலிங்கோ எமோஷனோ இருக்காது. லைக் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும்னு இல்லை, எத்தனை வாட்டி உங்களுக்கு நீங்கள் ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி சொல்லி பாருங்கள். லைக் ஒரு 2-3 minutes ட்ரை பண்ணுங்கள். நான் நல்லா இருக்கேன். மிரர் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் அழகாக இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு இன்றைக்கி நல்லதாக நடக்கும், நான் நினச்ச எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிவிடுவேன், அதே மாதிரி எனக்கு எல்லாமே ஈஸி பிகாஸ் ஐ எம் லக்கி. அண்ட் தென் எனக்கு எல்லோரும் என்னை ரெஸ்பெக்டடாக நடத்துவாங்க. எந்த சுச்சுவேஷன்லேயும் எனக்கு அன்வான்டான எந்த விஷயம் எனக்கு நடக்காது. நான் நினச்சது மட்டும்தான் எனக்கு நடக்கும். ஸோ என்ன யோசிக்கணுன்னா, உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களோ அது எதையுமே நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வாட் யூ ஃபோக்கஸ் அதுதான் வந்து wherever your awareness goes energy flows. இதுதான் கீ. ஸோ வந்து உங்களுடைய கவனம், உங்களோட கான்ஷியஸ்னஸ் எதில் இருக்குது? ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்கன்னா அந்த நல்ல விஷயம் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம். மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸி. பர்டிகுலராக இதுக்குன்னு நம்ம ஒரே நாளில் எல்லா விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஹோல் ட்ரீம் ரியாலிட்டியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. பட் எம்பாடிங் லைக் அந்த கேரக்டராக மாறுறது மூலிமா ஈஸியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு நம்ம செல்ஃப் கான்செப்ட் சேஞ்ச் பண்ணணும். விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வரணும். ஆல்சோ நீங்கள் ஒரு அபண்டன்ட்டான பர்சன், ஜென்ரஸான பர்சனாக இருக்கணும். அண்ட் தென் கிராட்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுற, கிரேட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹம்பிளான பர்சனாக இருக்கணும். ஆல்சோ லிமிட்டிங் பிலீஃப் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், இதுவே அதிகம் அப்படின்னு உங்கள் மைண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கோடி இல்லை ஒரு 10 கோடி உங்கள்கிட்ட கொடுத்தா அது என்ன பண்ணணுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பயப்படும். சக்ஸஸை பார்த்து பயப்படும். நிறையா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடச்சா என்ன பண்ணணும்னு தெரியாது. பிகாஸ் நம்ம அந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணது கிடையாது. நம்ம அவ்வளோ அமௌண்ட்டை நம்ம லைஃப்பில் பார்த்தது கிடையாது, யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது மைண்டு கண்டிப்பாக கம்ஃபர்ட்டுக்கு பழகி இருக்கும். ஸோ அந்த லிமிட்டட் பிலீஃப்லேருந்து நம்ம வெளியில் வந்தால் மட்டும்தான் நம்ம ஒன்ஸ் we are come out from the limiting belief we would automatically step into our unlimited source. ஓகே, நம்ம அந்த அன்லிமிட்டடான, ஏன்னா யூனிவர்ஸில் எல்லாமே அன்லிமிட்டட் தான்.
நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து யூனிவர்ஸ் வந்துட்டு பாகுபாடெலாம் பார்க்காது. இவங்களுக்கு இது தான் தரணும், இவங்களுக்கு அது தான் தரணும், அதெல்லாம் அது கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளோ தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் யூனிவர்ஸில் அப்படி கிடையாது. யாருக்கு இந்த பர்சனுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்லாம் அது கிடையாது. நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். ஸோ எனர்ஜெட்டிக்கலி நீங்கள் அதுக்கு மேட்சாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு உங்கள் எனர்ஜியை மேட்ச் பண்ணணுன்னா உங்கள் செல்ஃப் கான்செப்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஃபீல் பண்ணுங்கள். ஃபீலிங் எமோஷன் எல்லா சென்சஸையும் யூஸ் பண்ணுங்கள். லைக் எப்படின்னா, ஒரு காஃபி குடிக்கும்போது அதை ரசித்து எப்படி குடிக்கிறீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த காஃபின்றது ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிட்டே இருக்கும். ஓ நைஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் எல்லாத்துக்கும் ஆன ஃபீலிங். இந்த காஃபி மாதிரி தான். இப்போ ஒரு நல்ல ஃபுட்டு கிடச்சிருக்குன்னா அதை ரசித்து சாப்பிட்றீங்க இல்லையா, சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கூடாது. யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கு நீங்கள் வந்து சொன்னாலும் அவங்க திரும்ப அதை உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள மூவ் பண்ணும். ஸோ அதே தான் யூனிவர்ஸும் நம்மளுக்கு திரும்பவும் நல்லது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சோர்ஸாக இருக்கும். நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோன்னா ஓகே இவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நம்ம அதிகமாக கொடுப்போம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் நெகட்டிவான விஷயத்துக்கு நெகட்டிவ் எமோஷன் கொடுக்குறீங்கன்னா அதுவும் யூனிவர்ஸ்க்கு தெரியாது. இவங்க இதை ஃபீல் பண்ணி இதுக்கு ஒரு எமோஷன் கொடுக்குறாங்க, ஸோ இதையே திரும்பி கொடுப்போம். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், நல்லதுக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணுங்கள். கெட்டதுக்கு ஓகே இது ஏதோ ஒன்று நடந்துருச்சு, போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டிய இடத்துல ஃபீல் பண்ணிவிட்டு அந்த எமோஷனை ஃபீல் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் நீங்கள் முக்கியமாக பாசிட்டிவ்க்கு மட்டும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தென் பாருங்கள் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கு செப்பரேட்டாக நிறைய வீடியோ இருக்குது. லிமிட்டிங் பிலீஃபில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஷேடோ ஒர்க், ஒரு வேளை ட்ராமாவில் இருக்கேன், டாக்ஸிக்கான ஒரு சைக்கிளில் நான் மாட்டிகிட்ருக்கேன், அப்புறம் நான் வந்து ஒரு விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஒரு ட்ரீம் ரியாலிட்டி யோசிக்கிறதே கஷ்டம், அப்புறம் எனக்கு வந்து என்ன வேணும்னு எனக்கே தெரில, பர்பஸாக எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரில, இப்போ நான் கரெக்டான ஸ்டேஜில் தான் இருக்கேனா, ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்குள்ளே வருதுன்னா அதுக்கெலாம் நான் கரெக்டாக ஓகேவா, எதுவுமே எனக்கு தெரில அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ வந்து செப்ரேட்டாக தான் அதுக்கெல்லாம் வந்து வீடியோ போடணும். லைக் ஹவு டு பிரெயின் டம்ப் அண்ட் ஹவு டு ரிலீஸ் யுவர் டாக்ஸிக் பிஹேவியர் அண்ட் சேஞ்ச் யுவர் பேட்டர்ன், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இருக்குது. நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் ஆன் தட், நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும். ஸோ தட்ஸ் ஈஸி. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஈஸி பிகாஸ் எவ்ரிடே நம்ம அதை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ப்ரெசன்ட் டைமில் என்ன யோசிச்சுட்ருக்கோம், எப்படி ஃபீல் பண்ணுறோம், அதுதான் அடுத்த ஒரு 5 மினிட்ஸுக்கான ரியாலிட்டி. இங்கே என்ன திங்க் பண்ணுறீங்க அதுதான் அடுத்த 5 மினிட்ஸ். இட்ஸ் தட் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இதுதான் நம்ம லிட்ரலி 24/7 மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம லைஃப்பை. நம்ம நல்லாயிருக்கோம்னு நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம நல்லா தான் இருப்போம். நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக வந்து சோகமாக ஃபீல் பண்ணுறோம்னா அந்த சேட்னஸ் தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இப்போது ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் வந்து எல்லா கப்ஸையும் நான் ஃபில் பண்ணணும், இப்போவே ஃபில் பண்ணணும் அப்படின்றது வந்து அது உங்களோட லிமிட்டிங் பிலீஃப் பொறுத்து தான். நீங்கள் எப்படி வந்து அதில் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் எனர்ஜி எவ்வளோ ஹையாக இருக்குது, ஹை வைப்ரேஷனாக இருக்குது, அதை பொறுத்து தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி பர்சன். அது வந்து டெய்லர் ஸ்டிச்சு மாதிரி தான். ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்து எப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நான் மல்டிபிள் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணுவேன், ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரி பண்ணி. சம்டைம்ஸ் நான் வந்து ஐ ஒர்க் ஆன் எவ்ரிதிங் லைக் 1 by 1 மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். லைக் ஏன்னா ஒரு டைமில் ஒரு விஷயந்தான் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனர்ஜி இருக்குன்னா நான் அதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். ஆல்சோ அவுட்கம்மை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதில் எமோஷ்னலி நம்ம அட்டாச் ஆகக்கூடாது. இது கிடச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி கிடையாது. ஏற்கனவே கிடச்சிட்டா எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க, அது ஏன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஃபீலிங் அது உங்களுக்கு. எப்பயுமே நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோன்னா அந்த பொருள் வந்து நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது இல்லை. அந்த பொருளால் நம்ம ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் தான் நம்மளை வந்து ஒரு கண்டென்ட்ஃபுல்லாகவோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவோ, அந்த ஃபீலிங் தான் அவுட்கம்மே. அந்த அவுட்கம்காக தான் நம்ம அந்த பொருளே வாங்குகிறோம். தட்ஸ் அ டூல் ஃபார் அஸ்.
ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்குள்ளே வரணும்னு நினைக்கிறோம்னா நம்ம வந்து லவ்வபிளாகவும் அண்ட் ஹாப்பியாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நமக்குள்ளாரையே அந்த செல்ஃப் லவ், அந்த கண்டென்ட்னஸ், அந்த கம்ப்ளீட்டாக இருக்கும். அது எல்லாமே நமக்குள்ளாரையே நம்ம இருக்கோன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மேட்சாக மாறிடுவோம். ஸோ அதே மாதிரி இருக்க ஒரு வைப்ரேஷ்னல் மேட்ச் நம்ம லைஃப்குள்ளே என்டர் ஆவாங்க. அது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மற்றவங்களால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருதா, உங்கள்கிட்டயே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிளம்ஸியாக இருக்கக்கூடாது. மைண்டு வந்து பிரெயின் வந்து கிளம்ஸியாக இருக்கக்கூடாது. அதனால் அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், என்ன உங்கள் லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ன உங்கள் லைஃப்பில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதுங்க. நீங்கள் டாக்ஸிக் பேட்டர்னில் இருக்கீங்களா, இல்லை ட்ராமாவில் இருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு யூ நீட் டு பி அவேர். ஏன்னா இதுலேயும் ஏன்னா இது வந்துட்டு ஒன்று பாசிட்டிவாக இருப்பீங்க, இல்லைனா நெகட்டிவாக